தொழிலாளர் தொடர்புடைய 3 அரசு துறைகளை மறுசீரமைக்க அரசு திட்டமிட்டு வருவதாக மனிதவள அமைச்சர் டதஸ்ரீ ஆர் ரமணன் தெரிவித்துள்ளார். தீபகற்ப மலேசியா தொழிலாளர் துறையான JTKSM-ஐ இன்று பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்கள் மத்தியில் அவர் இதனை தெரிவித்தார். இந்த மறுசீரமைப்பில் தீபகற்ப மலேசியா தொழிலாளர் துறையான JTKSM, வேலைவாய்ப்பு ஒருங்கிணைப்பு துறையான JHEKS மற்றும் தொழில்துறை உறவுகள் துறையான DPP ஆகிய 3 துறைகள் இணைக்கப்பட உள்ளதாக கூறினார். தொழிலாளர் தொடர்பான அமலாக்கம், புகார் தீர்வு உள்ளிட்ட விவகாரங்களில் துறைகளுக்கு மத்தியில் ஒட்டுமொத்த பணிகளை நீக்கி ஒருங்கிணைப்பை மேம்படுத்துவதே இந்நடவடிக்கையின் நோக்கம் என்று அவர் விளக்கினார். தற்போது ஒரே சங்கிலியில் தொடர்புடைய பிரச்சனைகள் இருந்த போதிலும் அவை வேறு வேறு துறைகளால் கையாளப்படுவதால் செயல்திறன் குறைவு மற்றும் தேவையற்ற பணிகள் இரட்டிப்பாக நடைபெறுகின்றன என்றும் அமைச்சர் தெரிவித்தார். இந்த மறுசீரமைப்பின் மூலம் தொழிலாளர் நீதிமன்றங்களும் மேலும் திறம்பட செயல்பட முடியும் என்றும், தனித்தனி துறைகளில் இருந்து அல்லாமல் ஒருங்கிணைந்த நிர்வாக அமைப்பிலிருந்து பணியாளர்கள் மற்றும் ஆதரவு வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். மறுசீரமைப்பின் விவரங்கள், புதிய அமைப்பு மற்றும் இணைந்த துறைக்கு வழங்கப்பட உள்ள பெயர் உள்ளிட்டவை மேல் அதிக ஆலோசனைகளுக்கு பிறகு அமைச்சகத்தால் இறுதி செய்யப்படும் என்று அவர் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.